அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கடந்த வாரம் யாரை குறித்து பார்த்தோம்? வலது பக்கத்தில் சாத்தானும் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லவில்லை. வலது பக்கத்தில் அவனும் நிற்பானாக. யாருக்கு நிற்பான் என்று இரண்டு வகையான மனிதர்களை குறித்து பார்த்தோம். ஒன்று அகிதோப்பல் முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள். ஜான் பீட்டர் முன்பதாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். இரண்டாவதாக யூதாஸின் பிறப்பின் வர்த்தமானங்கள் வீணாய் போய்விட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பிரதான ஆசாரியன் யோசுவா. யாருங்க? உங்க வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி காணிக்கு வாங்கிட்டு போற ஒரு பேர் யோசுவா. அவர் இல்லை, மரியாதை கொடுக்கணும். வசனம் எப்படி போட்டிருக்கு அப்படிதான் நீங்க அவரை மதிச்சு சொல்லணும். நீங்க என்ன கூப்பிடுற மாதிரி என்ன நினைக்கிற மாதிரி எல்லாம் விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இதை கூட்டினவனுக்கும் பிரச்சனை, இதில் கழிப்பவனுக்கும் பிரச்சனை. அதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் வலது வாரிசத்தில் அப்பொழுது தேவனே இருக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்விக்கு அடுத்த சங்கீதம் இங்கு ஆரம்பிக்கிறது. அடுத்த சங்கீதமாய் இது ஆரம்பிக்கிறது. அடுத்த சங்கீதமாய் ஆரம்பிக்கிறது. அடுத்த சங்கீதமாய் இது ஆரம்பிக்கிறது. அப்படின்னா நீங்க எதுவுமே சொல்லாததுனால அதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? சீக்கிரமா அப்படியே போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. அது நீங்க சொல்லாத போது நான் அதையே தான் திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. அதான் எனக்கும் பிரச்சனை வருது, உங்களுக்கும் பிரச்சனை வருது. ஏன்னா 3 நிமிஷத்துல பிரச்சனையை முடிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்க ஆழங்களை கண்டுபிடித்து டக்குன்னு அவன்கிட்ட பேசி அப்போவே டக்குன்னு ஒரு பேப்பரை கொடுத்து டக்குன்னு அவன்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இது அவன் மனம் மாறுறதுக்குள்ளே கையெழுத்து வாங்கிட்டேன்னா அடுத்தது நான் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கும்போது அவன் இது எனக்கு வேணான்லாம் அவன்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நேற்று ஒரு மருத்துவரை பார்க்க போயிருந்தேன். மருத்துவர் வெளியே போயிட்டு இருந்தா 1 மணி ஆச்சு. அவருக்கு ஃபோனில் மெசேஜ் தந்துட்டு நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு, திங்கக்கிழமை வரேன்னு சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு வந்தது. நீங்கள் அந்த வாமா சிறப்பு கொடுத்தவர் நீங்கள் தானே அப்படின்னு. அந்த பொண்ணு சேல்ஸ் கேலாக இருக்குது. அதை நான் பொருளை கொடுக்கும்போது டாக்டர்கிட்ட விளக்கத்தை கொடுத்ததை விட அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப விளக்கம் கொடுத்தேன். அது பெண்களுக்கு பயன்படுத்துது. வாமா அப்படின்னா யாரை கூப்பிடுவோம்? வாமானா யாரை கூப்பிடுவீங்க? ஆம்பளையா கூப்பிடுவீங்க. ஆண் பால் கிடையாது, பெண் பால். அதனால் இந்த பொண்ணுக்கிட்ட, அம்மா இது இந்தந்த வியாதிக்கு டாக்டர் மருந்தாலும் கொடு. உங்கள் டாக்டர் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறார், எஃப்ஆர்சிஎஸ் பண்ணியிருக்கார். இது ஆயுர்வேதிக்குமா, இது உங்கள் இங்கிலீஷ் மருந்து மாதிரி. நீ உடனே ஃபெரோ கால்சியம்னா டக்குன்னு அதை எடுத்துடாத. அயன் சிறப்பு எழுதுனாருன்னா அதை எடுத்துடக்கூடாதம்மா. இது ஆயுர்வேதிக் பாரு, இதே ஒன்று கூப்பிடுது பாருமேன்னு ஒன்று படிச்சுட்டு அந்த பொண்ணு சிரிச்சது. எங்கே சார் என்ன கூப்பிட்டுச்சு? ஏன் நான் தான் சொன்னேன்ல, பேர் என்னன்னு சொன்னேன், வாமான்னு கூப்பிட்டேன். அதுதான் அதுக்கு பேரு அப்படின்னா, நீ மக்களுக்கு இதை நீ வாமான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது அவங்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்குமா? அது அதை நல்ல மைண்டில் வச்சுச்சு. அந்த பொண்ணை பார்த்து 1 மாதம் ஆகுது. 1 மாதமா நான் டாக்டர் பார்க்க போல, நேற்று தான் பார்க்க போனேன். அந்த பொண்ணு கேட்குது உட்காந்துட்டு இருக்கும்போது, நீங்கள் வாமா கொடுத்தவர் தானே அப்படின்னு. ஆமாம்மா, நான் இன்னைக்கு வரல, வந்தேன், சாரை பார்க்க முடியல, எனக்கு இன்னும் 2 இடம் போகணும், மணி இங்கே 1:15 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 மணிக்கு மேலே டைமை கீப் அப் பண்ணுவேன். கன்னத்தில் அடித்தாலும் அன்னத்தை கைவிட மாட்டேன். அந்த மாதிரி பாலிசி கொண்டவன் நான். வாழைப்பாடியில் 1:30க்கு வண்டி எடுத்தால் தான் அயோத்தியாப்பட்டினம் 2 மணிக்கு அன்னத்தில் கை வைக்க முடியும். அந்த டாக்டர் எனக்கு 5 கோடி கூட கொடுக்கணும், 5000 தான் தரணும். அது எனக்கு சாயந்தரம் ஒரு நிறைய பிரச்சனை பார்த்துருக்கிட்டான். ஆனால் அந்த டாக்டர் 2:15 வந்துட்டாருன்னா என் பசியில் அந்த ஆள்கிட்ட முகத்தை வேற மாதிரி காட்டிட்டேன்னா பிஸ்னஸே போயிடும். அதுதான் என் சர்வீஸ், அதுதான் என் பழக்கம். அதுபோல உங்களுக்கு வசனத்தை சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய இருதயத்தை பொறுத்தது. ஆனா வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் சரியா சொல்லணும். அப்போ இங்க வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 108ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால்,
ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். யூதா யாருங்க? யூதாயின் நியாயப்பிரமாணிகள். இப்ப இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்துல வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். இப்ப 110ஆம் சங்கீதத்தை பார்ப்பதற்கு முன்பதாக இப்ப நீங்க 107ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுது பார்த்துட்டீங்கன்னா, எவன் ஞானம் உள்ளவனோ அவன், யாரோ ஒருத்தர் வாசிங்க. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் ஞானவான்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையை மாத்திரமே உணர்ந்து கொள். நீங்க எனக்கு கீழ்ப்படி வேண்டாம், வேதத்தை பார்த்துங்க. இப்ப எனக்கு அடைமொழி அந்த ஆஸ்பத்திரியில வாமா. அப்ப நான் அவங்க என்ன மறந்தாலும் என் ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணல, மறக்கல. அப்ப அந்த வாமா அந்த ஊருக்குள்ள நன்மை இருந்திருக்கும் இல்ல தீமை நடந்தோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த வாமா அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்குது. அந்த வாமா அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு நல்லது செஞ்சதோ தீயதை செஞ்சதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மருத்துவர் இல்லை. ஆனா அதை டெலிகாஸ்ட் பண்ண போனவன் அவங்க மனசுல பதியும்படியாய் சொன்னதுனால அவங்க என் பேரை மறந்துட்டாங்க, என் கம்பெனி பேரை மறந்துட்டாங்க. அவங்க என்ன பார்த்த உடனே சொல்றாங்க, இவரு வாமாக்காருப்பா அப்படின்றாங்க. நல்ல நேரம். ஏன் முதலாளி மோசமானவன் ஒரு மருந்து தயாரிச்சிருந்தா நானும் அதை வித்திருந்தேன்னா என் பேர் என்னவா இருந்திருக்கான்? மோசமானவன். வந்துட்டேன் ஏன் மோசமானவன். அல்ல கைன்னு ஒரு பேர் வச்சிருந்தாருன்னு வைங்க, பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? அல்ல கை வந்திருக்கிறான். இன்னைக்கு உலகம் அப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. என்று உங்களுக்குள் ஞானம் அதிகம் இருக்க வேண்டும் என்றால் ஞான பிரதானியாகிய இயேசு கிறிஸ்துவே ஞானமாய் இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஞானத்திலே தான் இந்த மெல்கிசேதேக்கின் முறையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. தாவீது இப்பொழுது 2 வம்சங்களை தும்சம் பண்ணின பிறகு தேவன் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாசத்தில் உட்காரும் என்றார். அல்லேலூயா. அப்ப பிரதான ஆசாரியன் பக்கத்துல அழுக்கு கொண்டு போய் போட்டு விட்டு அழுது பார்த்தா அது ஒரு தரிசனம் தான், அது நேச்சர் கிடையாது, அது தரிசனம். ஏனென்றால் யூத ஜனங்களுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை, இஸ்ரேலுடைய ஜனங்கள் பெரும் பிரச்சனை. அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள், மேசியாவை நம்புவார்கள், ஆனால் அவர்கள் ராஜாவை பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம வர்றவங்களும் அப்படிதான் பார்க்கிறோம். ஒரு ராஜானா தான் தேசத்துல இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்பா. ராஜா கெட்டதே என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம மனக்கோட்டத்தில் வரும். அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களும் அதே கண்கள்ல தான் வந்தாங்க. அப்ப யார் புரிந்து கொள்ள முடியும்? ஞானம் உள்ளவன் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரின் கண்களில் நீங்கள் கிருபை பெற்று இருக்க வேண்டும். யாருடைய கண்கள் கிருபை பெற்றிருக்க வேண்டும்? அப்ப கர்த்தரின் கண்களில் கிருபை பெற்றவன் அதை அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பான். இயேசு கிறிஸ்து மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இதே கேள்வியை கேட்பார். இதை ஏன் தாவீது எழுதி வைத்திருக்கிறார் என்று யாரை பார்த்து கேட்டார் தெரியுமா? நான் உங்கள் சத்துருக்களை உட்காரும் என்று தாவீது சொல்லியிருக்கிறானே என்று சொல்லி நீங்கள் 41ஆம் வசனத்திலிருந்து 46 வரை வாசித்தால் தான் தெரியும். நமக்கு நேரம் கம்மின்றதுனால 44 மட்டும் கோடு போட்டேன். இப்ப இந்த 44ஆம் வசனமும் நீங்க வைத்திருக்கிற சங்கீத வசனமும் ஒன்னா இருக்குதா இல்லையா? ஒன்னா இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப சொல்லல வேதம். தாவீது ஏன் சொன்னாரு, யாருகிட்ட சொன்னாரு? நீங்க கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடைசி வசனம் மத்தேயுல கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. அவருக்கு ஒருவனும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. அதுல அவர்கிட்ட என்ன பண்ண முடியல?
கேள்வி கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கேள்வியும் பதிலும் இங்கு அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் பரிசேயர்னு அந்த இடத்துல குறிப்பு இருக்கும். 41 வசனத்தை பாத்தீங்கன்னா, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி கூடி இருக்கும் போதுதான் இயேசு அவர்களை நோக்கி அடிப்பார். இந்த மத்தேயு நிருபம் முக்காவாசி பரிசேயர்களுக்கு ஆப்படிக்கும். பரிசேயர் என்றால் என்ன? வீட்டுல போய் தேடி பார்த்துங்க. பரிசேயர் குணம் என்ன? அதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண டைம் இல்லை. அது யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாம் வந்து பண்ணிட்டு அவனே ராஜா, அவனே மந்திரி, அவனே எல்லாமே போயிடுவான். அவனேதான் ஆண்டவர் பரிசு. அவனை மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கார்னர் பண்ணுவார். அவன் யாரு? அவன் ஜெபம் எப்படிப்பட்டது? அவனுடைய வளர்ச்சி எங்க? அவன் எந்த இடத்துல ஆசனம் போடுவான்? அவன் என்ன உட்காருவான்? அவன் என்ன பேசுவான்? அவன்கிட்ட கொண்டு வந்து இந்த தாவீது 110ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் இடை சொருகினார். ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் அதை சொருகினார்னா, நீங்க அந்த அதிகாரம் முழுச்சா கொண்டு போகணுங்க. ஏன்னா 22ல நம்ம 41 தான் பார்க்க ஆரம்பிச்சோம். 40க்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்றத நம்ம பிரசங்கம் இல்லை. நமக்கு தேவை இந்த பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதா? ஆம், இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சொன்னது. இந்த பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்தும். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்கும். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு பிரதான ஆசாரியர் என்பதை நிரூபிக்கும். இந்த வசனம் தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஏனென்றால் முன் சந்ததி துன்மார்க்கனின் சந்ததி. 109ஆம் சங்கீதம் துன்மார்க்கனின் சங்கதி. 107ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஞானம் உள்ளவன் தான் இதை அறிந்து கொள்ள முடியும். 99ஆம் சங்கீதம் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப நீங்க பயத்துடன் வந்திருக்கிறீங்களா? நடுக்கத்துடன் வந்திருக்கிறீங்களா? அதான் கையை கொண்டு வந்தீங்களா? உங்க வாயை கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஒரு அம்மா ஒரு கஷ்டத்தை சொல்லுதே, உன் வாயை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் கையை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த குடும்பத்துக்காக கை தூக்கி ஜெபம் பண்ண தானே கேட்டாங்க. என்ன காசு கேட்டாங்களா? வாரம் வாங்குற காணிக்கை எங்கிட்ட கொடுங்க நீங்க யாராவது கேட்கறாங்களா? இல்லையே. உன்கிட்ட என்ன கேட்கறாங்க? மடி ஏந்தறாங்கய்யா. நீ அக்கிரமத்திலும் நீ அநியாயத்திலும் உன்னை பரிசுத்தி கொண்டு வந்து கொண்டிருப்பாயானால் இந்த சத்தியம் உங்களுக்கு புரியாது. ஆலயத்தில் தேவன் மாத்திரமே, கிறிஸ்து மாத்திரமே தீர்க்க தரிசன உடையவராய் இருக்கிறார் என்று இதுல 2ஆம் வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்ப உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அந்த செங்கோல் கேள்வி கேட்டுச்சு. அவருடைய சத்துரு பரிசேயன் நாக் அவுட். அவனால ஒன்றும் பேச முடியல. அவனை பரிசேயனுக்கு என்னையா பதில் சொல்ல தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அவன் மேசியானா தெரியும், ஆனா மேசியா யாருன்னு தெரியல. மேசியான்னு சொல்றாரு. ஏப்பா நான் தானப்பா மேசியா அப்படின்ற அவனால ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனதில்லாமல் போனபடினால அவன்கிட்ட கேள்வி கேட்டு அவர் விட்டுட்டாரு. ஏப்பா நீங்க படிச்ச உங்க ஆசாரியன் தானப்பா தாவீது, அடே உங்களால ராஜாவான உங்க முற்பிதாக்களுக்கு அவர் தானப்பா ராஜா, ஆனால் அவன் வம்சத்தில் வந்த என்னை நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்டார். இன்னைக்கு அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது உலகம். இது கடைசி காலம். பரிசேயன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான் கர்த்தருடைய சமூகத்தை. அதெல்லாம் விளக்கம் வேணும்னா வேத புஸ்தகத்தை நீங்க தான் அறிந்து கொள்ளணும். அதுக்கு நீங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணணும். கொடுக்குற 1/4 மணி நேரத்துல, கொடுக்குற 1/2 மணி நேரத்துல நான் அதிகமா பேசணும். அது அதிக பிரசங்கிங்க. அந்த ஆளு கேட்கறதுக்கு மேல பேசுவாங்க. ஆமா, பேசுறதுக்கு தான் எனக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்துருக்கிறார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுல பெரிய கோடீஸ்வரனா ஆகல, பெரிய சின்ன பிச்சைக்காரனா ஆகல. அது எப்படியும் ஒரு மோசமான நிலைமை. பேச்சை வச்சு ஒன்று கோடீஸ்வரனா வாழணும் இல்லையா? பேச்சை வச்சு தரித்திரனாகவும் போகணும். இது ரெண்டுக்குமே இல்லாத ஒரு பேச்சை ஆண்டவர் நடுவில் வச்சிருக்கார் வாழ்க்கையை. அப்ப நம்மளை அடையாளப்படுத்த முடியாது. நாம் பேச வச்சு அடையாளப்படுத்தி தான் என்று உணவை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் அந்த செங்கோலை வைத்து கொண்டு இருக்கிறார். அந்த செங்கோல் எப்பொழுதும் சத்துருக்களை ஆளுகை செய்கிற செங்கோல். செங்கோல் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தை கீழ்ப்படிந்து இருப்பீர்கள் என்றால் உங்களை இந்த உலகத்தில் ஒருவனாலும் எதிர்க்க முடியாது. அது வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான். வேதத்தை வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டுறவங்களாம் தூக்கி போட்டு மீச்சிட்டு போயிடும் உலகம். வேதத்தை வச்சு வேடிக்கை காட்டுறவங்களாம் மாட்டிடுவா. ஏனென்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் ஒரு வந்து கொண்டு இருக்கும். அது பெயர்தான் தேவ கோபம். அந்த கோபம் தான் தேவ கோபம், அதுக்கு பேர். இங்க கோபத்துல பிச்சு பிளண்டிடுறாரு இந்த தாவீது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற யூதாசின் கோத்திரத்தையும் பார்த்துட்டார்.
உன் கோத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அடுத்ததாக தரிசனத்தை பார்த்த பிரதான ஆசாரியன் யோசுவாவினுடைய மேல்வஸ்திரத்தை போட்டு வேடிக்கை பார்த்த சாத்தான் உன் அருகில் வருவதற்கெல்லாம் நீ எல்லாம் எம்மாத்திரம், நான்லாம் அவனுக்கு எம்மாத்திரம், செகண்ட் தான் அவன் சாத்தான். உங்களுக்கு ஒரு மனமேட்டிமையை உருவாக்கிட்டான்னு வைங்க, நீங்க கீழ்ப்படியாம போயிடுவீங்க. ஒரு சின்ன ஒரு டாப் அப் தூக்கி உள்ள வச்சானா முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல எனக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. எல்லாம் உங்க லைஃப்ல இருந்தே நான் எடுப்பேன். டைம் இல்லை எனக்கு. சபையிலேருந்தே எடுக்கலாம், டைம் இல்லை. இதெல்லாம் நம்ம போய் சபையை போயிட்டு சபையில் இருக்கிறதையே சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு சத்தியம் புரியும். காது உள்ளவன் கேட்க கெடுவன், ஜாக்கிரதை உள்ளவன் கவனிக்க கெடுவன், ஞானம் உள்ளவன் சிந்தித்துக் கொள்ளவன். ஞானம் உள்ளவனுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. இப்ப எனக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள கொஞ்ச நாள் டைம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு கிருபை. இதுலயே நான் கர்த்தரை அறிந்து கொண்டு அதை எனக்கு தெரிஞ்சா சொல்லணும், கேட்டா கேட்கலனாலும் வச்சு சொல்லிட்டு போயிடு. இந்த சாத்தானை குறித்து நல்ல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அருமையான தரிசனம். வாழ்க்கையில அந்த மாதிரி தரிசனம் எல்லாம் கிடைக்குது. நிறைய பேர் சொப்பனத்தை தரிசனம்னு சொல்லி தப்பு தப்பா சொல்லுவாங்க. நான் ஐயாவுக்காக ஜெபம் பண்ணேன், ஐயாவை சுத்தி இருளா இருந்துச்சு, ஐயாவை சுத்தி வெளிச்சமே இல்லை. ஆனா ஐயா வெளிச்சத்தோட வார ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வந்துகிட்டு இருக்கு. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இன்னைக்கு இப்படிதான் உலகத்துல பிசாசு எல்லாத்தையும் வளர்க்கிறார். நமக்கு அப்படி இல்லை. இந்த 2 தியானத்தை பண்ணி கொண்டு இருக்கும்போது உணவை குறித்து பிரச்சனை. அப்பம், அவனுடைய குடும்பத்துக்கு அப்பம் கிடைக்காம போயிடணும்னு வேண்டுதல் வச்சாங்க. தாவீது பேசுறார் 109ஆம் சங்கீதத்துல. இயேசு கிறிஸ்துவ 2 பேரு டச் பண்ணாங்க. 2 பேரும் தான் இருந்தாங்க. ஒருவர் பேதுரு, மற்றொருவர் யாருங்க? யூதாஸ். பேதுரு எக்கச்சக்கமா பேசிட்டார் இயேசு கிறிஸ்துவ. எல்லாம் ஒரே ராத்திரில நடக்குது. 2 அவிவிசுவாசிகளா மாறினாங்க. ஒருத்தன் தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சபையை ஒப்படைக்க வேண்டிய வேலை வந்துடுச்சு. அவனை குறித்து மத்தேயு 16 பேதுருவை குறித்து தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சுட்டார். இந்த பக்கம் யூதாஸ் அந்த பண காரியத்துல தேவனோடு விளையாடி கொண்டு வந்தவர். 2 பேருக்குமே சிலுவை பயணம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பயணம் பிடிக்கவில்லை. இயேசுவை பிடிக்கும், இயேசுவின் சத்தியம் பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய அதிசயம் பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவால் அவர்களுக்கு கிடைத்த பெருமைகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்களும் பரிசேயனுடைய ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க குணத்துல. இருவரும் ஒரே வியாழன் இரவுதான். இருவரும் ஒரே வியாழன் இரவிலே தங்களுடைய சுய குணத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். ஒருவர் சுய குணத்தை காட்டினார். எவ்வளவு இந்த தேவனை அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு இந்த தேவனை அசிங்கப்படுத்தி விட்டார். அசிங்கப்படுத்தி விட்டு மீண்டும் இவர் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தார். பேதுரு யாரை நோக்கி பார்த்தார்? செஞ்சுட்டேன், பரவாயில்ல, எனக்கு உயிர் முக்கியம், இந்த சிலுவையெல்லாம் எனக்கு பயம் அப்படின்னார். ஆனால் இவர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததின் பிறகு தேவன் அந்த சிலுவையினுடைய பாரத்தை இவருக்கு கொடுக்கும் போது பயமில்லாமல் தன்னை தலைக்கு அடிக்க ஒப்பு கொடுத்தவர் பேதுரு. தன்னை அந்த பயனார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இவர் தான் என்றும் மெய் தெய்வத்துக்கு இது ஒரு சின்ன அடையாளம். நீங்க படிக்கிற வசனத்துக்கு அடையாளம். இன்னொருத்தன் கஷ்டப்பட்டான், பாடுபட்டான், எல்லாம் செஞ்சிட்டான், இயேசு கிறிஸ்துவை வித்துட்டான். ஆனா இவன் யார்தான் போயிட்டான்? யார்கிட்ட வித்தான்? பிரதான ஆசாரியன்ட்ட வித்தான். அவன்கிட்ட போயிட்டான். ஐயா, தப்பு நடந்து போச்சு, இந்த ஆடை தெரியாம உங்ககிட்ட வித்துட்டேன். நான் உங்களுக்கு 8 கிலோ ஆடு வளர்த்து வச்சிருந்தேன். நீங்க காசு 30ன்றதுனால அவசரத்துல என்ன பண்ணிவிட்டேன், ஒன்னு அறியாத இந்த குட்டியை கொண்டு வந்துட்டேன். ஐயா, இது போக்காடா, கொஞ்சம் மாத்துங்க. எழுதினது நீ காசு வாங்கிட்ட, மேட்ரு முடிஞ்சிச்சு. ஆனா இந்த சங்கீதத்தின்படி அவன் மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை. 109ஆம் சங்கீதத்துல அவனை குறித்து அவ்வளவு கூட்டாச்சு. அப்ப அவன் பிரதான ஆசாரியனை பார்த்ததுனால அந்த நாட்கள் அங்க இருக்கிற ஆசாரியனை அவன் பார்த்தான். பரலோக ஆசாரியனை யார் பார்த்தது?
பேதுரு பார்த்தார். இதை தான் அந்த நீங்க வாசித்த சங்கீதத்தில் சொல்லுது, ஞானம் உள்ளவன் இதை கவனிக்க கடவன். அப்ப நீங்க தேவாலயத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையில வந்துட்டு உங்க அறிவை ஒதுக்கி வச்சுட்டு உங்க புத்தியெல்லாம் தள்ளி வச்சுட்டு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அது அவர் நான் மீண்டும் வாழ்வதற்கு அறிவையும் தருகிறார். வரணும், அப்படியே மாறணும். நீங்க இப்ப அதை செஞ்சுட்டா. ஆனா யூதாஸ் மாம்சத்திலேயே வளர்ந்ததுனால மாம்சத்திலே போய் இதுக்கு ஒரு மீட்பை பார்த்துக்கலாம்டா. ஏன்டா அவங்க தான்டா ஆச்சாரி, அவன் தான்டா ஏசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தா காசு தானே, காசு கொடுத்துட்டேன் ஏசு கிறிஸ்துவ அவங்க விடுதலை பண்ணிடுவாங்கப்பா, நமக்கு என்ன பிரச்சனை, புட்டா நமக்கு 30 ரூபா பணம் போன மாதிரி இருக்கும், ஏசு கிறிஸ்து எப்படி என்னாலும் உயிர் தெளிந்து காப்பாற்றிடுவாரப்பா அப்படின்னு அவர் காப்பாற்றிக்குவாரு, தினேந்திரம் காப்பாற்றினாரேன்னு அவன் தவறான ஒரு கோட்பாடு. அவனுக்குள் சத்தியம் தெரிந்தது, ஆனால் யூதாசுக்குள் சத்தியம் கிரியை செய்யவில்லை. காரணம், அவனை குறித்து இங்கு 109ஆம் சங்கீதம் முதலிலே தீர்க்க தரிசனமாக எழுதிவிட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வலது பக்கத்தில் யார் வீற்றிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை அழகா சொல்லிட்டாரு. இப்ப வசனத்தை நம்ம பார்த்தோம், என்ன சொல்லுச்சுங்க, நீர் மெல்கியா முறையின்படியே நீர்தான் ராஜா. இது லேவி கோத்திரத்திலிருந்து யூதா கோத்திரத்துக்கு மாத்தினதெல்லாம் நீங்க ஆதியாகமம் நிருபம் நிறைய படிச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்துல வராததுக்கு யாக்கோப்பு ஒரு காரியம் செஞ்சு வச்சுட்டாரு. அவரின் சாதாரண ஆள் இல்லை, அவருடைய வார்த்தையும் தேவன் நிறைவேற்றினார். இதெல்லாம் நாம் சொல்லிட்டே வரலாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்குரிய ஞாபக சக்தியோ அதுக்குரிய வெளிப்பாடோ இருந்தாதான் இதெல்லாம் நாம் பேசணும். இல்லைன்னா இதெல்லாம் நம்ம இழுத்துட்டு எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா டைம் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டு. சரி, இதை குறித்து நமக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதை நம்ம எபிரேய நிருபத்துல தான் இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எந்த நிருபத்தில் இதை முழுமையாக்க முடியும்? எபிரேயத்தில். ஏன்னா இங்க நம்ம இயேசு கிறிஸ்து மத்தேயுல உங்களுக்கு சொல்லிட்டாரு. எப்ப 110ஆம் சங்கீதத்துல என்னை பத்தி இப்படி எழுதியிருக்கு பரிசேயன்ட்ட கேட்டார். பரிசேயனுக்கு அது பதில் சொல்ல தெரியல. ஏன் பரிசேயன் பதில் சொல்லனா, அவன் யூதாஸ் காரியத்தை போல வாழ்ந்து கொண்டு இருந்தவன். யூதாஸை போலதான் அவங்க வாழ்ந்தவங்க. அதனாலதான் சொன்னேன், யூதாஸின் கூட்டமா வாழ்ந்துடாதீங்க. உங்க சந்ததியே தேவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்ததிகள் இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மெல்கிசேதேக்கின் தேவன் யார் என்பதை நாம் முதல்ல, இந்த பேர் யாருக்கு வந்தது? முதல்ல பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்திலையும் சங்கீதத்துல 2 தான் குறிப்பு, மீதி எல்லாம் நியூ ஜெனரேஷன். புதிய ஏற்பாட்டுக்கு தான் நீங்க ஓடி வரணும். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் எபிரேய யூதருக்கென்று கொடுக்கப்பட்ட, நமக்கென்று புறஜாதிகளுக்கு விட்டு வைக்கப்பட்ட, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று அமைக்கப்பட்ட இந்த எபிரேயத்துல பழைய ஏற்பாடு முழுவதும் இதுல கொண்டு வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல சொல்லி இருப்பாங்க. அப்ப நீங்க ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் அறிவை கேட்டுக்கொண்டு கர்த்தர் தரிசனங்களை காட்டும் போது, சொப்பனங்களை விளக்கும் போது, இந்த தேசத்தின் அதிபதி உங்களுடைய சொப்பனத்தில் வந்தால் என்றால் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டின் அதிபதி ஒருத்தர் இருக்கிறார், அவனை பெருமை பற்றி பேசுறதுக்கு நான் சர்ச்சுக்கு வரல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் தளபதினா நீங்கள் ஒன்று சினிமாக்காரன்ட்ட போயிடக்கூடாது. ஒவ்வொரு ஆளுகைக்கும் ஒவ்வொரு தேவன் சொல்றாங்க. ஒரு அசுத்தாவிக்கு ஒரு தலைமையிடம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆவிக்கு தலைமையிடம் இருக்கு. அது ஜொலிக்கிறது, இது போல ஃபுல்லா லைட் வெளிச்சத்துல அது ஜொலித்து கொண்டு ஒரு பெரிய மண்டபத்தில் உணவுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய விருந்து இருக்குது. அந்த விருந்து சாலைக்கு நானும் என்னை சேர்ந்து ஒரு 10-15 பேர் போயிருக்கோம். அந்த விருந்து சாலையை பார்த்துட்டு எனக்கு கொடுத்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. என்ன பெரிய விருந்து சாலை வச்சிருக்கான் பைத்தியக்காரன், இந்த சிலையை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்கானே, முன்னாடி வச்சிருக்கிறானேன்னு பார்த்தா அந்த சிலையை வந்து நிறைய கூட்டம். அது ஃபுல்லாகவே ஒரு 2000 பேர் இருக்கிற மாதிரி கூட்டம் இருக்குது. 2000 பேர் இருக்கு. ஆனால் தெரிஞ்சவங்களாம் 2000 பேர், எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. என் பின்னாடி ஒரு 5 பேர் வந்திருக்காங்க விருந்துக்கு. அப்போ அந்த விருந்துக்கு அழைப்புக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க. சாப்பிட்ற இடத்துக்கு முதல் விருந்தாளியா என்னை கூப்பிடுறாங்க. அப்போ விருந்தாளியா போய் உட்கார பார்த்தா டேபிள் இவ்வளோ பெருசு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற டேபிள்லாம் இருக்கும். நிறையா ஃபைலை வச்சு இன்ஜினியர் உட்காந்துட்டு இருப்பேன். அவருக்கு ஒரு சிட்டால் அதை எடுத்துக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபுல்லாக இறைச்சிகள் தான். நான் வாழ்க்கையில ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்தா அத்தனையும் இருக்குது. அப்போ ஒரு வெள்ளை அங்கி அணிந்த ஒரு மனிதன், இடுப்புல வெள்ளை அங்கினா, இப்போ நீங்கள் சிஎஸ்ஐ ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க, முழுசா வெள்ளை அங்கி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலர் அவருக்கு எடுத்து சேர், நான் இவ்வளோ பெரிய மனுஷனோட நம்மளை உட்கார வச்சு சாப்பிட போகிறாங்க அப்படின்னு
நான் அந்த இடத்துக்கு போகும்போது திடீர்னு என் சட்டையில் காரா சேவை யாரோ கொட்டி போடுறாங்க. மஞ்சள் கலராக அது பாட்டு காரா சேவோ புழுவோ தெரியல. உடனே என்னுடைய அசிஸ்டண்ட்டுங்கெல்லாம் அதை என்ன பண்ணுறாங்க, தொடச்சி என் சட்டையை சுத்தம் பண்ணிடுறாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நான் உட்காரும் போத இந்த டேபிளில் இருக்கிறது எதுவுமே காணும். எல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு கூட கிடைக்குது. அழப்பாகி என்னடா தொடச்சிவிட்டோம், திரும்பி பார்த்தா டேபிளில் ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் இருக்கு. உடனே நம்பால் சொல்லுவோம், ஆண்டவர் என் பிரசங்கத்தை ஆசீர்வதிக்க பாஸ்டர் உடையில் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாரு, என்னை அபிஷேகித்துட்டு டேபிள் நிறையா எலும்பு வச்சுட்டு போயிட்டு விடு, எடுத்து விடு கற்பனை. ஒன்றை சபை மக்கள்லாம் கையை தட்டி ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு நாளிலேருந்து. இல்லை இல்லை, இது பிசாசின் கிரியை. அந்த உருவம் அது ஒரு தெய்வம், இந்த தேசத்தின் தெய்வம், இந்த பட்டணின் தெய்வம். ஏண்டா 4 வாரமாக கட்டங்கட்டி என்னை பற்றியே தூசித்துட்டு இருக்கிற யாழே அங்கே உன்ட்ட இருக்கிறான்டா. யாழ் என்ன பண்ணிட்டு இருக்கான், உன் கூடாரத்தில் இருக்கிறான். ஜாக்கிரதையாக இருந்து கூட அதை மிரட்டிட்டு போகிறது. அதுக்கு தான் ஞானம் இருக்கணுண்டு. நிறைய பேர் சொப்பனத்தில் ஆண்டவர் வந்துட்டார், இருள் வந்துச்சு, வெளிச்சம் வந்தது, நான் கத்தியை தூங்கினேன், அப்புறம் அதை வெட்டிட்டேன். அதெல்லாம் இல்லை. இது சொப்பனன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்தது என்னென்னா, இது ஒரு ஸ்லாப் அடிக்கணும்டா. உங்களால் இவ்வளோ கறி பறிதெல்லாம் வச்சிருக்கிறேன், அந்த ஊழியக்காரனோட நான் ஒரு போட்டா எடுக்கணும்னு என் போனை வெளியே எடுக்கும் போது என் மேலே அவ்வளோ கொட்டிடுச்சு. நான் சாப்பிடல, என் விரல் கூட அதில் எதுவுமே பண்ணல. அதில் நான் சாப்பிட்ருந்தேன்னா அவனுக்கு நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன், அவன் ஆட்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்டு, அவன் கூட்டம் நம்ம கூட்டத்தில் இருக்குது. அது எனக்கு நல்லா தெரியும். என்னால் அதெல்லாம் யார் என்ன எப்படின்னு என்ன வம்சம்னு கூட நான் எடுத்து கையில் கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு அது பொழப்பு இல்லை, அவ்வளோதான். அப்போது அந்த இப்போ இந்த சொப்பனம் என்ன சொல்லுவோம், வெள்ளையா ஒருத்தன் வந்துட்டாவே அது யாருன்னு சொல்லுவோம் நம்ம, கடவுளுடைய தூதன். என்ன அபிஷேகிட்டார்ப்பா, நிறைய வச்சுட்டார். இல்லை, அது இச்சையை காட்டுது, பார்க்க முடியாத. நாங்கள் ஒரு கடைக்கு போனால் நான் விரும்பி சாப்பிடல, ஒரு பாப்கார்ன் மாதிரி இருக்கிற ஒரு சிக்கன் துண்டு சாப்பிட்லாம், அதே 125 ரூபா பில்லை போட்டுருவான். அதுக்கே 125 பாக்கெட்டில் இருக்கா, அப்புறம் 75 ரூபா, ஒரு 15 ரூபா டீயில் 30 ரூபா அந்த கல்லை டீ கேட்பான்டா. ஒரு சிக்கனுக்கும் ஒரு டீக்கும் 30னா 185. ஐயோன்ட்டு ஒரு டீ கடையில் அங்கே எதிர்கடையில் போய் குடிச்சிட்டு அதை வேடிக்கை பார்த்துறது. ரைட்டு, இவன்ட்ட 15 ரூபா டீ, இவன்ட்ட உள்ளே போனால் 30 ரூபா டீ. என்ன பண்ணுறது? இந்த 4 ரோடு போயிட்டா அது ஒரு பெரிய, அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. வியாபாரம் கூட 2வதாக இருக்கும், மூளை வேலை செய்யும். லாலா கடைக்குள்ளே போயிட்டோம்னா அவன் நெல்லை லாலாவில் 30 ரூபா டீ. அதே இடத்துல அந்த முக்களை திரும்பினோம்னா சிவா காபி பாரில் எவ்வளோ டீ, 5 ரூபா. என்ன சிவா காபி பாரில் நான் டீயை குடித்தா பக்கத்தில் 4 பேர் சிகரெட் குடிப்பேன். இந்த நெல்லை டீ கடையில் பக்கத்தில் யாரும் என்ன குடிக்க முடியாது, சிகரெட் குடிக்க மாட்டேன். அப்போ நம்ம உடலை காப்பாற்றிங்கன்னா இவன்கிட்ட போகணும், உறுப்பை காப்பாற்றக்கூடாதுன்னா காசு மிச்சம் பண்ணால் அவன்கிட்ட போய் வியாதியை வாங்கிட்டு வரணும். நம்ம டீ குடிக்கிற அளவுக்கு உள்ள புகையை அனுப்புவாங்க. அப்போ அந்த மாதிரி தான். அப்போ தரிசனங்களை நம்ம சொப்பனங்களை எல்லாம் பிசாசானவனும் நம்மகிட்ட இறக்குமதி பண்ணுவா. அது பிசாசு இறக்குமதி பண்ணுறானா, கடவுள் நம்மகிட்ட பேசுகிறாரான்றதெல்லாம் சொப்பனமும் தரிசனமும் நமக்கு தெரியணும்னா இந்த எபிரேய நிருபம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்க வேண்டும். இது இந்த மெல்கிசேதேக்கின் முறைப்படிக்கு வர்றதுக்கு 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா, முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தை பார்க்கறத விட ஒரு மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஒரு ஆசாரியராய் இருக்கிறவர் யார் என்று நாம் கண்டுபிடித்து விட்டோம். முதல் பகுதியிலே கண்டுபிடித்து விட்டோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அவர் முன்னால் உத்தமமாய் இருந்தால், உண்மையுள்ளவர்களாய் இருந்தால், ஆசீர்வதித்த இந்த மெல்கிசேதேக்கின் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிச்சயமாய் 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 ஆசீர்வதிப்பார். அது நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க வர்ற சபை பொறுப்பெடுத்துக் கொள்ளாது. நீங்கள் கேட்கும் சத்தியம் உங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் கேட்கும் சத்தியத்தின்படி நீங்கள் மாற வேண்டும். அதை நீங்க 6ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா
நமக்கு முன்னோடி இருக்கிற அந்த கடைசி வசனம் 6ஆம் அதிகாரம். நமக்கு முன்னோடினவராகிய ஆ, இயேசு இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆ, நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எந்த திரைக்குள் பிரவேசிக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய முகத்தை நேர்நேராய் சந்திப்பதற்கு தடையாய் இருந்த ஒரு திரையை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நமக்கு பரிந்து பேசுகிற தேவனாய் உள்ளே போகிறார். அதன் மூலியமாய் தான் இவர் யாரை ஆசீர்வதித்தார்? உங்களை போல அந்த நாட்களில் வாழ்ந்த கர்த்தரை அறிந்து கொண்ட பரதேசி என்று சொல்லப்படுகிற ஒரு ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதித்தவர் உங்கள் சந்ததியை கைவிடுவாரா? உங்க சந்ததி கைவிடுவாரா? உங்க சந்ததி விட்டுடுவாரா? உங்க பிள்ளைகளை அப்படியே நோயில விட்டுருவாரா? உங்களுடைய எல்லாத்தையும் கஷ்டத்திலே விட்டுடுவாரா? நீங்க தான் அவரை பற்றி பிடிக்க வேண்டும். அதுக்குதான் இந்த வசனம் சொல்லி தருது. 109ஆம் சங்கீதம் முழுவதும் பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. 110ஆம் சங்கீதம் அந்த பிசாசின் கிரியிலிருந்து உங்களுக்கு விளக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் மனம் மாறாதவராய் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப 6ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே இந்த 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மறுதலித்து போனவர்கள் அவருடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதுவும் சங்கீதம் 109 சார்ந்தது. யூதாச திரும்ப என்னப்படுத்த முடியலீங்க, புதுப்பிக்க முடியல. ஆனா மனம் கசந்த பேதுருவை புதுப்பிப்பது போல நம்முடைய காரியங்களை தேவனுக்கு வெளிப்படுத்தினால் தினந்தோறும் தேவன் நம்மை புதுப்பித்துக் கொண்டிருப்பார். நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார். தினந்தோறும் நம்முடைய தேவைகளை என்ன பண்ணுவாரு? சந்திப்பார். இதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணுங்க. அதுக்குதான் இந்த சத்தியம். நீங்கன்னு இல்ல, இதுக்கு நானும் கடமைப்பட்டு இருக்கணும். இதுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. எப்படி தன்மையில் அடிக்கடி மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நீங்க ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் முதல்ல மாறணுங்க. அதுதான் இந்த 7ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் யார்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றான் பாருங்க. ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல இருக்கிறார். அதுதான் உண்மை. 110ஆம் சங்கீதத்துல அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா 7:2 பாத்தீங்கன்னா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கு என்பதற்கு முதல்ல அர்த்தத்தை பார்த்துங்க. 1 2 சாலமோனின் ராஜா, 3 சமாதானத்தின் ராஜா. ஒருத்தர் தான் மூவரா தெரிகிறாரு, 3 குணத்துல தெரிகிறாரு. பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க தனித்தனியா இருந்தாலும் திருத்துவத்தில் இவர்கள் அனைவரும் ஒன்று சேரும் போது திருத்துவ கொள்கையின்படி இவர் முதலாவது நீங்க பிதாவை நீதியின் ராஜான்னு கூட சொல்லலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாவதா என்ன சொல்லலாம்? என்னன்னு சொல்லலாம்? சாலமின் ராஜா என்று சொல்லலாம். 3வது சமாதானத்தின். இது 3 குணங்களையும் மூவருக்குமே நீங்க பிரதிபலிப்பதற்கு உங்களை அவர் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் அவருக்குள் இருக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதே பாருங்க 5ஆம் வசனம் அப்படி 7:5 பாத்தீங்கன்னா, லேவியின் புத்திரரின் மேல் என்னங்க ஆசாரியத்துவத்தை அடைகிறது. இப்ப நீங்க லேவியின் புத்திரரா மாறுறீங்க. நீங்க தான் லேவியின் புத்திரர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின்படி
யூதாவின் புத்திரர். இப்ப லேவி புத்திரராய் இருக்கிற உங்களை நீங்கள் சம்பாதித்ததை இந்த யூத ராஜாவிடம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் போது அவர் பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் அந்த லேவியன் என்கிற ஒரு கோத்திர வழியிலாக உள்ளே நுழைந்தது போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இந்த லேவி புத்திரர் தான் ஆண்டவர்கிட்ட போகணும். ஆனா 49ஆம் அதிகாரத்துல விளக்கத்தை மாத்துறார். அந்த இடத்துல யாக்கோப்பு சிஸ்டத்தை மாத்தினார். அதுல ரொம்ப பெருசு. சேம் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இதெல்லாம் நம்ம பெருசு, இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். வரலாற்று உண்மைகளை ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்டுக்க கூடாதுங்க. நீங்க வீட்டுல படிக்கணும். அது இப்ப இது பைபிள் காலேஜா மாறிடும். இப்போ அந்த கோத்திரத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு விளக்கணும்னா இது பைபிள் காலேஜ். நம்ம பைபிள் காலேஜ் இல்லை இங்கே. இப்போ நம்ம வந்து கடவுளை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். இவர் தான் மெல்கிசேதேக்கு. நம்ம லேவி புத்திரராக மாறுறோம். அப்போ லேவியன் தான் ஆசாரியனா மாறுறான். யாருக்கு மாறுறான்? மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மாறுறான். ஆனா ஆவிக்கேற்றபடி நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதுதான் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தோன்றினார் என்பது பரிசுத்தமாக இருக்கிறது. பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் வரலாறு. இப்ப நான் இந்த வசனத்துக்கு உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சேன்னா இது பைபிள் காலேஜா மாறிடும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவீங்க. நீங்கள் பேனா கொண்டு வரல, பென்சில் கொண்டு வரல, இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் போகும். இல்லை, நம்ம அதை அப்படியே கட் பண்ணிக்கணும். தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் போய் ஏன் இதை மோசேஸ் சொல்லலைன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஏன் யாக்கோபு இன்டர்பிரட் பண்ணலன்றதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. யாக்கோபு ஏன் யூதாவை மட்டும் அப்படி தூக்கி வச்சாருன்றதெல்லாம் அது வேதத்தின் ரகசியங்கள். அது ஞானம் உள்ளவர்கள் நீங்கள் தான். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்கள் அமர்ந்து அது சொப்பனத்தில் ஆண்டவர் விளக்குறாரா இல்லை உங்களுக்கு மனிதர்கள் மூலியமா விளக்குறாங்களா, அது ஸ்டெடியே மாறிடும். இப்ப நம்ம வந்து மெல்கிசேதேக்கின் முறைப்படி இவர் வாழ்ந்திருக்கிறார். இவரை குறித்து தாவீது அரசன் சொன்னதை இயேசு கிறிஸ்துவும் ஒப்புக்கொண்டு